பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, உலக ஆதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகம் ஆதாயத்துக்காக இன்னும் தேவனுடைய அன்பு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது, உலகம் நீ எவ்வளவுதான் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் அது உனக்கு என்ன லாபம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்போ தேவனிடத்துல சேர வேண்டும், எப்போ நம்ம தேவனிடத்துல பேச வேண்டுமானால் நம்ம அனுதினமும் தேவனிடத்துல பேச வேண்டும். அனுதினமும் தேவனோடு கூட நம்ம உறவாட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, நம் கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டுமானால், உன்னோட ஆத்மா தேவனோடு கூட பேச வேண்டுமானால், நீ தேவனை தேடுகிற பிள்ளையாக நீ காணப்பட வேண்டும். தேவனை துதிக்கிற பிள்ளையாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஏன்னாக்கா இன்னும் உலகத்துக்காக அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. குடும்ப தேவைகள் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம வேலைக்கு போகணும், நல்லதுதான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனாலும் முக்கியமாக முதலாவது காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தரோட பேசுகிற பிள்ளையாக நீ மாற வேண்டும். ஏன்னா உன்னுடைய ஆத்மாவுக்கு அதிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் இன்னொரு வாட்டிக்கு நான் உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னாக்கா இந்த உலகத்துல நீ எவ்வளவு ஆதாயம் படுத்தினாலும் பரலோகத்துக்கு நீ கொண்டு போக முடியாது. ஒன்னே கொண்டு போக முடியாது. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. இனிமேல கர்த்தரை தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறலாம், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம். ஏன்னா கர்த்தரை துதிச்சால்தான் நம்ம தேவனுடைய பிரசனம் உணர முடியும், தேவனோடு கூட நம்ம பேச முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நீ உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. நீ ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை தான் பலன் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ கர்த்தரை தேடுகிற மகனாக நீ மாறுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உன்னோடு கூட பேசினான் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.